மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/4/2026. தினமும் வீட்டில் பூஜை செய், கோயிலுக்கு செல், பாவம் குறையும். தேவையில்லாத எந்த பொருளையும் வாங்கக்கூடாது. போதும் என்ற மனதுடன் வாழ். ஆடம்பரம் செய்ய வேண்டாம். தேவையான அளவு நீங்கள் பணம் சம்பாதித்தால் நிம்மதியாக வாழலாம். மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கேட்கக்கூடாது. பெண் வீட்டார் விருப்பமுடன் சீதனம் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம். தோல்வி வரும்போதுதான் மனம் மிக அதிகமாக கடவுளின் பக்கம் செய்யும்னு காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு 3/4/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. தேய்பிறை பிரதமை திதி காலை 8:51 வரை. அதன் பின் திவிதியை திதி. சித்திரை நட்சத்திரம் இரவு 7:25 மணி வரை. அதன் பின் சுவாதி நட்சத்திரம். சித்த யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 9 to 10:30 மாலை. ராகு காலம் 10 to 12. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. யமகண்டம் மதியம் 3 to 4:30. குளிகன் 7:30 to 9. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரமம் காலை 6 to கும்பம். அதற்கு பிறகு மீனம். காலையில் பொது மகாலட்சுமி வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:13. அஸ்தமனம் மாலை. சந்திர உதயம் இரவு 7:29. காலை அஸ்தமனம் 6:48. மேஷம். இன்றைய ராசி பலன். மேஷம் அஸ்வினி நினைத்தத காரியம் நடக்கும் நாள். பரணி முயற்சி பலிக்கும். கார்த்திகை குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். ரிஷபம் கார்த்திகை விருப்பம் நிறைவேறும் நாள். ரோகிணி வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். மிருகசீரிடம் கையில் எடுத்த வேலையை முடிக்கும் வரை வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். மிதுனம் மிருகசீரிடம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள். திருவாதிரை முயற்சிக்கு தகுந்த பலன் உண்டு. புனர்பூசம் திட்டப்பட்டு செயல்படுவீர்கள். கடகம் புனர்பூசம் நன்மையான நாள். பூசம் மக்கள் சேவையில் ஈடுபடுவீர்கள். ஆயில்யம் பிறரால் முடிக்க முடியாத வேலையை முடிப்பீர்கள். சிம்மம் மகம் முன்னேற்றமான நாள். பூரம் வியாபாரத்தில் நெருக்கடி குறையும். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். உத்திரம் விருப்பம் பூர்த்தியாகும். கன்னி உத்திரம் யோகமான நாள். அஸ்தம் நினைப்பது நிறைவேறும். சித்திரை நிதானமாக செயல்படுவதால் லாபம் கிடைக்கும். சித்திரை துலாம் வெளியூர் பயணத்தில் சோர்வு ஏற்படும். சுவாதி உங்கள் செயல் நினைத்தபடி நடக்கும். விசாகம் வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு அதிகரிக்கும். விருச்சிகம் விசாகம் வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டும். அனுசம் செயலில் லாபம் ஏற்படும். கேட்டை வழக்கமான செயல்களில் நிதானம் அவசியம். தனுசு மூலம் நினைத்த வேலை நடக்கும். போராடம் தனிப்பட்ட தகவல் யாருக்கும் வழங்க வேண்டாம். உத்திராடம் நேற்றைய கனவு நிறைவேறும். மகரம் உத்திராடம் இழுபறியாக இருந்த வேலை முடியும். திருவோணம் விஐபிக்கள் ஆதரவு கிடைக்கும். அவிட்டம் உங்களுக்கு இருந்த நெருக்கடி நீங்கும். கும்பம் அவிட்டம் நிம்மதியான நாள். சதயம் வெளியூர் பயணம் லாபம் தரும். பூரட்டாதி இன்று காலை வரை இருந்த நெருக்கடி சீராகும். மீனம் காலையில் சந்திராசிரமம் தொடங்குவதால் எடுக்கும் வேலைகளில் நிதானம் தேவை. உத்திரட்டாதி மனக்குழப்பம் ஏற்படும். ரேவதி நினைத்த வேலை நடக்கும். அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலை வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். கும்பராசிக்காரர்களுக்கு நேற்றைய நெருக்கடி நீங்கும். விஐபிக்களின் ஆதரவு கிடைக்கும். இன்றைய ராசி நட்சத்திர பலன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் செய்வோம். அதை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி ஆன்மீகத்தில் நல்ல காலம் வந்தாச்சு. தமிழ் புத்தாண்டு பலன். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு பலன் நம்ம பார்க்கணும். பக்தி இல்லாதவரால் அடைய முடியாதவனே தாயின் கருவில் பிறந்தால் பக்தனை கேட்க தாமதமா என்பதால் தூணில் வந்தவனே லட்சுமி நரசிம்மனே உன்னை சரணடைகின்றேன். லட்சுமி நரசிம்மரை சரணடைந்தால் நினைத்தது நடக்கும். எந்த நட்சத்திரத்திற்கு நன்மை? பங்குனி மாதம் எத்தனை நாள்? பங்குனி 20 நாள் ஆயிப்போச்சா? புத்தாண்டு பலன். அதாவது புத்தாண்டு பலன் எந்த நட்சத்திரத்திற்கு நன்மை? பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீரன் சித்திரை அவிட்டம் சாகம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. ஆண்டு முழுவதும் சனி பகவான் மீனராசியில் சஞ்சரிக்கிறார்.
இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உரிய அந்த ஒரு நாள் நாம் அம்மனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒன்று. இன்று புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாரும் ஏதோ ஒரு மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. உலகத்துலேயும் போர் பதட்டம் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். ஆஞ்சியோகிராம் என்றால் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே.